நமஸ்காரம். நம்மளுடைய கோயில் பயணத்தில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய அதி அற்புதமான காளி கோயில் வந்து உறையூர். அதாவது திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தொலைவிலே இருக்கக்கூடியது உறையூர். அந்த உறையூரில் ரொம்ப முக்கியமான கோயில் அப்படின்னு சொன்னால் வெக்காளி அம்மன் கோயில். நமக்கு காளி அப்படின்னு சொல்லிட்டாலே ரொம்ப உக்ரமாக இருப்பாங்க, பயபக்தியாக நம்ம சேவிக்கணும் அப்படின்ற ஒரு பயம் உண்டு, ஒரு ஐயம் உண்டு. ஆனால் உறையூரில் இருக்கக்கூடிய இந்த வெக்காளி அம்மன் இந்த சோழ பரம்பரைக்கே, சோழ மன்னர்கள் ஆண்ட எல்லா சோழர்களுக்குமே குலதெய்வமாகவும் ஒரு வெற்றியை வந்து வாரி கொடுத்த தெய்வமாக அம்பாளாக திகழ்ந்தவள் தான் உறையூர் வெக்காளி அம்மன். ரகசிய உண்மை நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். அடியார்கள் வாழ, ரங்கன் நகர் வாழ, ஸ்ரகோப்பன் தன் தமிழ்நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மணவாள மாமுனியே இன்னும் ஒரு 100 ஆண்டு வாழியே. இந்த அம்பாளை பற்றி சொல்லணும் அப்படின்னா, சோழ மன்னர்களுக்கு தலைநகரமாக திகழ்ந்த இடம் வந்து உறையூர் தான். அவர்கள் போரிட்ட எல்லா போரிலும் ஜெயித்து வெற்றியை குவித்தார்கள் அப்படின்னா அதற்கு முதல் காரணம் வந்து வெக்காளி அம்மன் தான். சோழ பரம்பரைக்கு குலதெய்வமாகவும் அதை சுற்றி வாழ்ந்த அனைத்து மக்களுக்கும் குலதெய்வமாகவும் இன்றைக்கும் திகழறா அப்படின்னா அது வந்து வெக்காளி அம்மன் தான். இந்த அம்பாளுடைய சிறப்பு அப்படின்னா, மக்களுக்காக அவர்கள் தவிக்கும் தவிப்பை தன் மனதில் நினைத்து கொண்டு இன்றைக்கும் மேல்கூரை இல்லாமல் வாழ்ந்து வருகிறாள் அப்படின்னா அது வந்து அந்த சிறப்பு வந்து வெக்காளிக்கே அது வந்து பொருந்தும். ஆக்சுவலாக இந்த அம்மா அந்த ஊர் மக்களை ஒரு எல்லை தெய்வமாக இருந்து காப்பாற்றினதாக ஒரு வரலாறும் உண்டு. வரலாறுன்னு நம்ம சொல்லும் பொழுது ஆக்சுவலாக சாரமா முனிவர் அவர் வந்து சிவபூஜை ரொம்ப பயபக்தியோடு மலர்களால் அர்ச்சனை பண்ணுறது வந்து வழக்கமாக வச்சிருந்தவர் சாரமா முனிவர். தாயுமான சுவாமிக்கு தினந்தோறும் அரிய பூட்களால் அர்ச்சனை பண்ணுறது வழக்கம். தன்னுடைய நந்தவனத்திலேயே நிறைய விதமான பூச்செடிகளை வளர்த்து அதில் வந்து பூக்களை பறித்து சிவபூஜை பண்ணுறது தான் வந்து இவருடைய பிரதானமான வேலை. ஆனால் அந்த அரசர் பராந்தகன் அப்படின்னு ஒரு ஆளை நியமித்து அவர் வந்து இந்த அரிய பூக்களை பார்த்து இந்த பூக்களை எடுத்துக்கொண்டு அரசருக்கு கொடுத்து அதை ரொம்ப பிடிச்சி போய் தினந்தோறும் அதை எடுத்துன்னு வர சொல்லி தன்னுடைய அரசிக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஆசையுடன் இதை செய்கிறார். ஆனால் சாரமா முனிவருக்கு ஒரு பெரிய வருத்தம், நம்ம இவ்வளோ பயபக்தியோடு தாயுமான சுவாமிக்கு பூஜை பண்ணுறதுக்கு நிறைய செடிகளை வளர்க்குறோம், அதுலேயும் அது பூத்து குலுங்கிறது நம்ம பார்க்குறோம். ஆனால் காலையில் அவருக்கு பூஜை பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது அந்த பூக்கள் காணாமல் போகிறது அப்படின்றத ரொம்ப வியக்கத்தக்க வகையில் அவர் பார்த்து அந்த பூக்கள் எப்படி காணாமல் போகிறதுன்னு பார்த்து ஒரு நாள் எப்படியாவது இதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி அவர் வந்து பார்க்கும்பொழுது இந்த பராந்தகன் வந்து அதை பறிச்சுட்டு போய் அரசவைக்கு கொடுக்கறத வந்து கண்டுபிடிச்சி சொல்கிறார். உடனே அரசர்கிட்ட போய் இவரும் விண்ணப்பம் வைக்கிறார். இது மாதிரி நான் சிவபூஜை பண்ணுறது எனக்கு வழக்கம், தாயுமான சுவாமிக்கு அவர் தான் எனக்கு எல்லாமே, அவருக்காக தான் நான் செடிகளை வளர்த்து பூக்களை வச்சு பூஜை பண்ணுறது முக்கியத்துவமாக பண்ணுற ஒரு விஷயம், இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறது நியாயம் இல்லைன்னும் போது அதை வந்து பொருட்படுத்தாத அரசன் உதாசீனப்படுத்தி விடுகிறார். உடனே அதை பார்த்துட்டு அவர் வந்து தாயுமான சுவாமிக்கிட்டே வந்து விண்ணப்பத்தை முறையிடுகிறார். எப்பயுமே தாயுமான சுவாமி தனக்கு ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை பற்றி பொருட்படுத்தாமல் தன்னுடைய பக்தனுக்கு தினந்தோறும் பூஜை செய்கின்ற, நம்பிக்கையோடு செய்கின்ற அவனுக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் உடனடியாக கேட்டு அதை நிவர்த்தி செய்யணும் அப்படின்றதாக உடனே அவர் மேற்கு நோக்கி பெரிய மழையை வந்து அந்த இடத்துல பிரளயமாக உண்டாக்குகிறார். அங்கே மக்களுக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் அப்போ தான் வந்து வெக்காளி அம்மன் கிட்ட போய் அந்த ஊர் மக்கள் அனைவருமே போய் முறையிடுறார். அந்த சமயத்தில் தான் வெக்காளி அம்மன்
ஈஸ்வரன்கிட்ட போய் வேண்டி, இந்த மாதிரி மக்கள் அனைவரும் கஷ்டப்படுகிறார்கள், இந்த மழையை நீங்கள் நிறுத்த வேண்டும் அப்படின்னு முறையிட்டதால் உடனே ஈஸ்வரன் வெக்காளி அம்மனுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அந்த மழையை நிறுத்துகிறார். அப்போ தான் ஊர் எல்லையை காத்து, ஊர் மக்களையும் காத்து, எப்போ என் மக்களுக்கு கூரை யாருமே வந்து கஷ்டப்படாமல் எல்லோரும் ஒரு கூரையில் அமர்ந்து இருக்கிறார்களோ அப்போ என்னுடைய கோயிலுக்கு நான் கூரை வைத்து விடுகிறேன், கூரையோடு நான் இருக்கிறேன்னு சொல்லி இன்றையளவும் மேல் கூரை இல்லாமல் அந்த ஊர் மக்களை காத்து வருகிறாள் வெக்காளி அம்மன். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த அம்மன். 4 கரங்களோடு சிறப்பாக உடுக்கை, திரிசூலம், பாசம், அக்ஷய பாத்திரம் இவை 4ஐயும் ஏந்தி கையில் அழகாக வளையல்களோடு திருமாங்கலத்தோடு சாந்த முகத்தோடு காட்சியளிப்பது தான் வெக்காளி அம்மன். அவ்வளவு சிறப்பு. உங்களுக்கு யாருக்காவது நீதி வேண்டும், நியாயம் வேண்டும், ரொம்ப காலமாக கோர்ட் பிரச்சனை நடந்துகிட்ருக்கு, சொந்தக்காரர்கள் வந்து நேர்மையாக இல்லை, சொத்து பிரித்து கொடுக்கறதில்ல, என் மேலே வந்து அவதூறு வழக்கு போட்டுட்டாங்க, என் சொத்தை அபகரிக்கிறதுக்கு நிறைய பேர் வந்து என் மேலே வழக்கு போட்டுட்டாங்க, அதை வயதா வாங்கிட்டு நிறைய பேர் தள்ளி போட்டுகிட்டே போகிறாங்க, இந்த மாதிரி எனக்கு நீதி கிடைக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒவ்வொருவரும் இந்த அம்பாளை போய் நீங்கள் திருச்சி மாநகரம் அருகில் இருக்கக்கூடிய உறையூரில் போய் நீங்கள் தரிசிக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு நீதி வழங்கக்கூடிய நீதி தேவதையாக இன்றும் வந்து வெக்காளி அம்மன் வழங்குகிறார். அவ்வளவு சிறப்பு பெற்ற ஒரு அம்பாள். இந்த அம்பாளை நீங்கள் தரிசிக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக வெள்ளிக்கிழமையிலும் செவ்வாய்க்கிழமையிலும் போய் தரிசிக்கிறது ஒரு பெரிய அற்புதமான ஒரு விஷயம். வடக்கு பார்த்து அமர்ந்து அனைவருக்கும் சேவை சாதிக்கின்ற அம்மனை நிச்சயம் ஒவ்வொருவரும் சென்று உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கண்டு மகிழ்ந்து குடும்பத்தோடு சந்தோஷத்தோடு வாழ என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். ஆழ்வார் ஆச்சாரியன் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆண்டாள் பிச்சுக்கலிங்கம் திருவடிகளே சரணம் சரணம் சரணம்.